ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு 2 வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம் guys. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் GTN காலேஜ் பக்கத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. GTN காலேஜில் இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு தரமான மாடர்ன் 2 BHK ஹவுஸை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு 1100 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1000 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு மாடர்னான ஹவுஸ். ஏன் மாடர்னான ஹவுஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து கபோர்ட் ஒர்க்கு A to Z வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. கபோர்ட் ஒர்க் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபேன் ஃபிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை லைட் ஃபிட்டிங்காக இருக்கட்டும் A to Z வந்து கம்ப்ளீட்டாகவே நமக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு முழுக்க வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. திண்டுக்கல் GTN காலேஜுக்கு பக்கத்தில் நியர்பையாக எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே நான் சொல்லுவேன். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் இருக்கும். மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் கிடைக்கிது. இந்த வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேஸ் கொடுத்து வெளியில் சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டோட EB ப்ரொவிஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டிக் டேங்க்கு ஃப்ரண்ட்லேயே நமக்கு கொடுத்துட்றாங்க. வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் வர மீனிக்க பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து ஒரு 4 அடிக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி பறித்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 வீடு இருக்குது. இந்த 2 வீடுமே நமக்கு சேல்ஸு தான். 2 வீட்டோட எலிவேஷன் ஒர்க்குமே பாருங்கள், ஒரு சூப்பரான டிசைனிங்கில் நமக்கு பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. இங்கிட்டு இதோட சதுரடி மதிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1650 ரூபா கோட் பண்ணுறாங்க. பில்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2800 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. ஆவரேஜாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரியும். இது இல்லாமல் போர் இருக்குது, கபோர்டு ஒர்க்கு எல்லாமே இருக்குது. எல்லாம் சேர்த்தே நமக்கு வந்து 45 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவும் நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஒரு தரமான வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கில் நமக்கு கேட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதிலே மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16:9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் வென்டிலேஷனுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரிங்கில் இருந்து ராஜநிலைக்கு வரைக்கும் நமக்கு டைல்ஸை ஒட்டி லேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக நீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து 550 அடிலையும் வாட்டர் டேங்க் வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கெஸ்ட்டுக்கு சைட்லேயே அவுட்டர் டாய்லெட் வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பீமு. மொத்தம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 16 பீம் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே ஃபுல் போஸ்ட் தான், எதுவுமே கட் போஸ்ட் வந்து நமக்கு கிடையாது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் தான். இந்த அவுட்டர் டாய்லெட் வந்து மல்டி கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் இல்லை டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா 5:7 சைஸில் கம்ப்ளீட்டாக பர்மா தேக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் அண்ட் மார்போனைட்டை யூஸ் பண்ணி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 20:11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் பூஜை ரூமும் ப்ளஸ் வந்து டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க ப்ரொவேஷனோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% ஒர்க் வந்து முடிஞ்சுங்க. இன்னும் கபோர்டு ஒர்க்கு சின்ன ஆசாரி ஒர்க்கு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாசிக் ஃபினிஷட் வெர்டிகல் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங்கை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங் டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட பூஜை ரூம் தான். பூஜை ரூமுக்கு கீழே வந்து தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட செல்ஃபும் வந்து நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 2 பெட்ரூம் இருக்குங்க. இந்த 2 பெட்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மிக ஸ்பேசியஸான விண்டோஸ் கொடுத்துருக்காங்க.
மெயின் டோர் தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம குமுளில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட டைனிங் ஹால் ஏரியா. இந்த டைனிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் தேவையான அளவுக்கு சன்லைட் உள்ளே வரதுக்கு தகுந்த ஸ்பேசியஸான விண்டோஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அக்னி மூலையில் கரெக்டாக வந்து நமக்கு கிச்சன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாடலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது லாஃப்ட்டுக்கு மேலே வந்து வெளியில் கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும், செல்ஃப்ஸுக்கு தேவையான டோர்ஸாக இருக்கட்டும், A to Z வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லா ஸ்பேசியஸாகவே வந்து நமக்கு செல்ஃப் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த கிச்சன் ஏரியாவில் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே A to Z வந்து நமக்கு பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பால்கனி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபஷனலோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 12க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸுக்குமே தேவையான லைட் ஃபிட்டிங்காக இருக்கட்டும், ஃபேன் ஃபிட்டிங்காக இருக்கட்டும் A to Z போட்டு கொடுத்துட்றாங்க. பெட்ரூமுக்கு வெளியில் இருக்க பால்கனி ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூம் வந்து நமக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 6க்கு 5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, சவர், ஹெல்த் ஃபார்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபஷனோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமும் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்காங்க. 2 டோருமே வந்து நமக்கு ரெடிமேட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்து கேபினெட் ஃபெசிலிட்டியோட நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்குமே நமக்கு வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. இதுலேயும் ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் தான் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதுவும் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, சவர், ஹெல்த் ஃபார்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். 2 பெட்ரூம்லேயும் வந்து ஏசி ப்ரொவிஷனோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க ஃபெசிலிட்டியோட ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. நம்ம திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜுக்கு பக்கத்தில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு வீடு வாங்குறதுங்கிறது வந்து ரொம்பவே சிரமம். அப்படி இருக்கிறப்ப லோ பட்ஜெட்டில் போட்டால் ஒரு தரமான வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த ஜிடிஎன் காலேஜ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வந்து எல்லா பில்டிங்குமே இருக்குது. இந்த 45 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வந்து வீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீடு மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக இந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெரஸுக்கு போய் வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு பகுதிகள் தான் வந்து நமக்கு அதிகம். ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே சேஃப் ஜோன் தாங்க. பக்கத்தில் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடுகள் இருக்குது. நிறைய வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க தான் இங்கே குடி இருக்காங்க. இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும், இல்லை இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் வந்து நாங்கள் காட்டுறோம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.